ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் வீட்டிலிருந்தே வாக்களிப்பதற்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் எலெக்ஷன் வந்து பார்த்தா விரைவில் நடக்க போகுதுங்க. அந்த வகையில் ஒரு சில பேர் வந்து பார்த்தா வீட்டிலேருந்தே வாக்களிக்கலாங்க, தபால் வாக்கு வந்து அளிக்கலாம். அது யாரெல்லாம் அளிக்கலாம் அதை பற்றி பார்க்கலாங்க. தபால் வாக்கு மூலம் இல்லத்திலிருந்தே விண்ணப்பிக்கலாம். இந்த வசதியை பெற தகுதியுடையோ யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 85 வயசுக்கு மேலே இருக்க மூத்த குடிமக்கள் இருக்காங்க பாருங்க. 85 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்க தபால் வாக்களிக்க விண்ணப்பிக்கலாங்க. அதேமாரி மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க, 45% மேலே உள்ள மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வீட்டிலேருந்தே வாக்களிக்கலாங்க. இவங்க பேசிக்காக வந்து எல்லாருமே வந்து தபால் ஓட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இதை தவிர்த்து எலெக்ஷன் டைமில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கும் சலுகைகள் இருக்குது. எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, வாக்குச்சாவடி நிலை அலுவலர் மூலம் 12D படிவத்தை உடனே சமர்ப்பிக்கவும். அதாவது உங்கள் ஊரில் BLOன்னு இருப்பாங்க, பூத் லெவல் ஆஃபீஸர், அவங்க கிட்ட போயிட்டு ஃபார்ம் டி அப்படின்ற ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது தேர்தலுக்கான தேதி 23 ஏப்ரல் 2026ங்க. ஸோ இன்னும் ஷார்ட் டேஸ் தான் இருக்குது. அதனால் தபால் வாக்கு அளிக்கிறவங்க சீக்கிரமாக BLO கான்டாக்ட் பண்ணி இந்த ஒரு தபால் வாக்கு வீட்டிலேருந்தே அளிப்பதற்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ உங்கள் BLO எப்படி கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, voters.ec.government.in அல்லது ECNet அப்படின்ற ஆப்ஷன்ஸ் ஆப் இருக்குது. அதன் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ எப்படி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறது, எப்படி BLO கான்டாக்ட் பண்ணுறது, அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இதுதாங்க உங்களுக்கான ஃபார்ம் டி படிவம் 12D வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்க, உதவி தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு தகவல் அழைப்பு கடிதம். நேரில் வர இயலாத வாக்காளர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க இதை வந்து ஃபில் பண்ண போறீங்க. ஸோ பெறுநர் என்ன, அதேமாரி வந்து பார்த்தா ஐயா போட்டு உங்களுடைய மாநிலம் என்ன, மாவட்டம் என்ன, நகரம், இந்த வட்டத்தில் வசிக்கிறேன். அதேமாரியே வந்து பார்த்தீங்கன்னா எனது மகன் மகளா அவங்க பேரை கொடுத்துட்டு, சரி இந்த வாக்காளர் வகையை சார்ந்தவர்கள் எந்த நாடாளுமன்றத்துக்கு வாக்களிக்க போகிறீங்க அதை நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் அட்ரஸ் எல்லாமே நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்குங்க. ஃபில் பண்ணிட்டு என்னுடைய பெயர், உங்கள் பெயரை கொடுத்துட்டு, ஸோ இந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிக்கான வாக்காளர் பட்டியலில் இந்த பாகத்தில் இருக்கேன், இந்த வரிசை நம்பரில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ நான் வந்து பார்த்தா இந்த நிறுவனத்தின், அதாவது நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க இது வந்து ஸோ அலுவலக பணிக்காக இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாங்க. அதேமாரி ஸோ கீழே என்ன ஆப்ஷன், ரெண்டாவது ஃபார்ம் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாகம் 2ல மூத்த குடிமக்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் நீங்களாக நேரில் வரலையாத வாக்காளர்களுக்காக இந்த ஃபார்ம்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் 1 வந்து மூத்த குடிமக்களுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க பாகம் 1க்கு. ஸோ பாகம் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க, மூத்த குடிமக்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் அவங்கள தவிர்த்து மீது இருக்கவங்க வந்து இந்த கேட்டகரி கீழே இந்த ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான அறிவிப்புகள். இந்த ஃபார்மை தான் நீங்கள் ஃபில் பண்ண, உங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல அப்படின்னா, இல்லை ஃபார்ம் எடுக்க தெரியல அப்படின்னாலும் BLO கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே வந்து எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வெப்சைட் voters.ec.government.in இந்த வெப்சைட்டில் வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்து BLO எப்படி நம்ம கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. புக்கிய கால் வித் BLO அந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி இங்கே தெரிஞ்சுக்கலாம். அல்லது உங்களுக்கு ஸோ இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சர்ச் யுவர் நேம் இன் வோட்டர் லிஸ்ட்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பாருங்கள் லாங்குவேஜ் வந்து உங்கள் லாங்குவேஜ் நம்ம தமிழ் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு எபிக் நம்பரில் போயிட்டு நமக்கான ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை கொடுத்துட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, நம்ம ஸ்டேட்டை வந்து பார்த்தா என்ட்ரு பண்ணிக்கலாங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாங்க. ஸோ கரெக்டாக நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு சர்ச்சுன்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து காமிக்கும். ஸோ இது எதுவுமே நீங்கள் இல்லை, அப்படியே கார்னரில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வியூ டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்க பாருங்கள், கீழே வந்தீங்க அப்படின்னா BLO, உங்களுக்கு யார் BLO அவங்க பெயர் என்ன, மொபைல் நம்பரை கொடுத்துருக்காங்க. அந்த மொபைல் நம்பரை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் தபால் வாக்கு அளிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்களே உங்கள் வீடு தேடி வந்து அந்த ஃபார்மை கொடுத்துட்டு ஃபில் பண்ணி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் உங்கள் வீட்டுக்கு வந்து ஸோ அந்த வாக்கை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு எல்லா SMS மூலமாக வரும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் மூத்த குடிமக்களாக இருக்கவங்க, மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.